ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 6ஆம் தேதி 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் திருநாள், மூனா நட்சத்திரம், சதுர்த்தி திதி, தேய்பிறை, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக காரியங்களில், ஆன்மீக பயணங்களில் மிக அதிகமாக நீங்கள் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகம், குருமார்களுடைய அனுகிரகம், சந்நியாசிகளுடைய வழிபாடு, இந்த மாதிரி ரொம்ப மனசுக்கு ஆன்மீகத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க, நிறைய பேருக்கு அன்னதானம் செய்வீங்க. 10 பேருக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்கள் உங்கள் மன கஷ்டங்களை தீர்ப்பதற்காக கோவிலுக்கு போவீங்க. அமோகமான நாள், அப்படியே சுமையை இறக்க வச்ச மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக சித்தி விநாயகர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. புது முயற்சி எது எடுத்தாலும் சரி கொஞ்சம் தடைபடும் அல்லது தாமதமாக நடக்கும். கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் விளையாட்டுக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும். அஷ்டமத்தில் சந்திரன் கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குழப்பங்களும் ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கும். மெயினாக பெண்கள் தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத வருத்தங்கள், இதெல்லாம் இந்த நாள் புலம்பாமல் இருந்தாவே எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் விக்னராஜன்னு சொல்லுவோம், கணபதி வழிபாடு, அதுவும் அருகம்புல் மாலையை கொண்டு போய் போட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீர்கள். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணுங்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். மெயினாக அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு, லா படிக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், லாயர்ஸ்க்காகட்டும், எம்பசியில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், உணவுத்துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய, ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணால் கூட இன்றைய நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். நினச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாமுன்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் உங்களோட உங்கள் மனைவிக்கு மூளை ஜாஸ்தி, உங்களோட உங்கள் கணவர் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பாருன்னு சொல்லலாம். அதை நம்ம கேட்கும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசில் ஒரு தெய்வீக சிந்தனை, ஆன்மீக சிந்தனை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ருத்ரனை மனசார வணங்குங்க, சிவபெருமான தாண்டவத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பஸ்ம நிறம்னு சொல்லுவோம், அதாவது ஆஷ் கலர், அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும், போராடி ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா தாராளமாக இறங்கலாம், கண்ணை மூடிட்டு இறங்கலாம். ஏனென்றால் சந்திரனுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுதான் மெயினாக. இங்கே வேலை முடியலை, நீங்கள் போய் போராடினா, நீங்கள் போய் கேள்வி கேட்டால் தான் வேலை நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். சில பேர் மார்க்கு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக மார்க் வேணும்னு மறுபடியும் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி கேட்குறது, இல்லை நம்ம டெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வராது. அதாவது போராடினாலும் உறுதியான வெற்றின்னு சொல்லுவோம்ல, அது உங்களது. ஆஞ்சநேயர் மனசார வணங்குங்க, நல்ல மாற்றத்தை கொடுப்பீங்க, சூப்பராக இருப்பார். கோதுமை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், கோவில், புரோஹிதம், இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கு, மெயினாக ஆன்மீகவாதிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். யாருக்கார் முடியலைன்னா உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் ஸ்லோகம் கற்றுக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இறங்கலாம், வில்வித்தை கற்றுக்கலாம், ஆர்ச்சரி, அதெல்லாம் இன்றைய நாள் கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வருவீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. குழந்தைகளுடைய நல் ஒழுக்கத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை, தர்மத்தை இன்றைய நாள் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் பெரியவங்களெல்லாம் பார்ப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எங்கேயாரும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். கபாலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே நுணுக்கமாக ஆய்வு செய்து ஒரு விஷயத்தை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய நாள். மெயினாக சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம குற்றம் இருக்குது, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பார்த்து எதெல்லாம் நீங்கள் ஒதுக்குனீங்களோ, எந்த சொந்தங்கள் எல்லாமே உங்களை ஒதுக்கினார்களோ,
இல்லை நீங்கள் அவங்கள ஒதுக்கினீங்களோ அத்தனை பேர் இன்றைக்கி ஒன்று சேரக்கூடிய நாள். ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு ஃபோன் வரும், வேறு ஸ்டேட்டில் செட்டிலாக இருப்பாங்கள்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் நட்போ அல்லது உங்கள் சொந்தங்களோ, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. தாயாருடைய உடல்நிலை மெயினாக கால் முட்டி அல்லது பிபி குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அது சரியாயிடும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு போகும். அமோகமான நாளாக அந்த நாள் இருக்கப்படுது. பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது கன்னிகா பரமேஸ்வரி தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டிரம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி அப்படின்னு வந்தாவே ஜெயிச்சிருவீங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் ஜெயிப்பீங்க. இவ்வளோ நாளாக தட்டி போயிடுது, ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆரம்பித்தா அது ஜெயிச்சிடும், அவ்வளோதான். நம்ம ஆரம்பிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஆரம்பித்தோன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். ஒரு சுதந்திரமாக ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய நாள். மனசுக்கு படுறதோ அதுதான் கரெக்டு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனசுக்கு பட்டுதுன்னு நான் பேசினேங்க சார், மனசுக்கு பட்டுதுன்னு நான் பண்ணேன், அப்படியே நிறைவேறும். அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். எழுத்து துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஆர்கிடெக்சராக இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி டிராயிங் செய்யக்கூடிய, ஓவியம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு துறைகள் இருந்தாலும் சூப்பராக இருப்பீங்க. மனசுக்கு ஜோரான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் ஏற்றம் தரும். நல்ல காசு பணம் வரவு ஏற்படும். புது முயற்சி செய்தால் வெற்றி பெறும். மனசார பெரிய ஒரு ஆனந்தத்தை பார்ப்பீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். பிளான் பண்ணால் ஜெயிக்கும். அமோகமான நாள். நிம்மதியாக இருப்பீங்க. எந்த டென்ஷனும் கிடையாது. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். பேசினா காரியம் ஜெயிக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிறதே ஒன்று லா பாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் யாரும் தர்க்கம் பண்ண முடியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். காலையில் போகும்போது செந்தூரம் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு போங்க. எல்லா காரியங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாள். ஆஞ்சநேயரை மனசார பிடிச்சி எல்லாமே நடக்கும். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வை பலனில் நீங்கள் பலன்னு அப்படியே மின்றீங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருது. வேறு ஊர் வேறு ஸ்டேட்டு கிடைச்சாலும் தாராளமாக போகலாம். பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை கோர்ட்டு கேஸ்னு எதாவது போயிட்டு இருந்தால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். ஏதாவது உடம்பு பாதிப்புகள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும். நமக்கே தெரியாது, யாரோ ஒருத்தர் நம்மளை தேடி ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக உங்கள் மனைவி மூலியமான ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கும். அமோகமான நாள். சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படும். புது வேலை கிடைக்கும். சாயந்தரம் 4:45 அப்புறம் தான் அந்த வேலைக்கான விஷயமே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். கண்டிப்பாக நடக்கும். வெளியூரில் வேலை கிடைக்கும். மெயினாக கேரளா சைடோ இல்லை துபாய் சைடோ ஏதாவது வேலை கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஆன்மீக காரியங்கள், தான தர்மங்கள், இதுக்கெலாம் ரொம்ப உகந்த நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மனசில் சங்கடங்கள் தீரணும்னா அம்பிகையை பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. பெண்கள் பெரிய மாற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். ருசிக்க நிறைய விஷயங்களை நீங்கள் சமைச்சு மற்றவங்களுக்கு பரிமாறுறதுல உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். இன்றைய நாள் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. நிறைய ஏற்றங்கள் பார்ப்பீங்க. சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. கோதுமை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி. வேறு மொழி மனிதர் மூலியமாக வெற்றி. பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக மருத்துவர்களுக்கு யோகமான நாள். யாரெல்லாம் வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்களோ, ஆயுர்வேதம் பார்க்குறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம். மன வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நேர்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் எல்லா விதமான ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு விஷயத்தை டச் பண்ணால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு வேலை வேணான்னு தோணும். வேறு வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்ட். ஒரு சில பேர் இருக்கிற ஆளை எடுத்துருவீங்க. உங்கள் கீழே வேலை செய்கிறாங்களா, அவங்கள வேணாம் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு பொதுவாக
அந்த டிஸ்கனெக்ஷனுங்கிறது ஏற்படும். வேலையில் மாற்றம், வேலையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. டிபார்ட்மெண்ட் மாறும் இல்லையா, இருக்கிற வண்டியை கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சாதகமான நாளுங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஆனால் இதில் என்னென்னா ஒரு சந்தோஷமும் இருக்குது. எதை நம்ம கொடுக்குறோமோ அது எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும், அது நமக்கு கொடுத்துருப்போம், நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். கண்ணு மறைச்சிருக்கும், இப்போ நமக்கு தெரியும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மெயினாக தனுர் ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. சிம்ம ராசி நண்பர்களுக்கும் ஒரு பெரிய விடிவு காலம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.